முன்னோர் வழிபாட்டில் முன்னிலை பெறும் ராமேஸ்வரம் கோயிலை பற்றி நாம் பார்ப்போமா? எத்தகைய கொடிய தோஷமாக இருந்தாலும் ராமேஸ்வரம் கடலில் நீராடி எழுந்து ஈசனை வழிபட்டால் உடனே விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் இறந்த நாளை நினைவு கூர்ந்து வழிபடுவது பித்ரு வழிபாடு ஆகும். இறந்து போன மூதாதையர் தென் திசையில் உறைவதாக ஐதீகம். இதன் பொருட்டே பித்ருக்களை தென்புலத்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மகாலயபட்சம், கிரகண காலங்கள், தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, பித்ருக்களின் திதி நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபட வேண்டும். அதிலும் மகாலயபட்சத்தில் தம் சந்ததியினரே தேடி பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் பூலோகம் வருவதாகவும் அவ்வப்போது சந்ததியினர் கொடுக்கும் படைகளை பெற்று நேரில் ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம். இதனால்தான் மகாலயபட்ச அமாவாசை சிறப்புக்குரியதாகும். எனவே மகாலயபட்ச நாட்களில் வீடுகளை மிகவும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மகாலயனா என்ன? பித்ருக்கள் வாழும் இடம் அப்படின்றதான் பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் ஆகும். சில வருடங்களில் 14 அல்லது 16 நாட்களும் வரலாம். மகாலயபட்சம் என்றால் பித்ருக்கள் பூலோகம் வந்து தங்கியிருக்கும் 15 நாட்கள் எனப்படும். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரையும் மகாலயபட்சம் நீடிக்கும். அந்த 15 நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகத்திற்கு நண்பகலில் உணவு படைத்து ஏழைகளுக்கு அன்னதானமும் செய்திடல் வேண்டும். நிறைவு நாளான மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து நண்பகலில் படையல் படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து அன்று மாலையில் அருகிலுள்ள பழமையான சிவாலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பெரும்பாலும் பித்ரு தோஷத்தில்தான் சரியான காலத்தில் திருமணமாகாமல் போவது, குடும்ப உறவுகளின் சிக்கல், ஜாதக தோஷங்கள், எதிர்பாராத விபத்துக்கள், வியாபார நஷ்டங்கள், வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படுகின்றன. பித்ரு தர்ப்பணம் செய்வது அனைவரின் கடமை. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கவும், பித்ரு வழிபாடு செய்யவும், பித்ரு சாபங்கள் மற்றும் பித்ரு தோஷங்களை போக்கிக் கொள்வவும் ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, திருமறைக்காடு, பவானி, திருவையாறு, கன்னியாகுமரி, திருக்குற்றாலம், திருவெள்ளிமலை, திருவாஞ்சியம், காவிரி பூம்பட்டினம், திருப்புவனம், திருவெண்காடு என பல திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையானது ராமேஸ்வரம். 12 ஜோதிலிங்க தலங்களுள் இத்தலமும் ஒன்றாகும். எனவே நாமும் சென்று வழிபடுவோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு முன்னூறு வழிபாடு கொடுக்கணுன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே பித்ருக்களை நினச்சி நம்ம வழிபடுவோம். ராமரோட அருள் பெறுவோம். இது இந்தியாவில் 4 இடங்கள்ல இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது ராமேஸ்வரம்.